ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம இன்றைக்கி சண்டே அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணோம், என்னென்ன சமைச்சோம், என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் மார்னிங் நாங்கள் எந்திரிச்சதே ரொம்ப லேட்டு தான். அந்த டைமில் எந்திரிச்ச டைமில் சாப்பாடு யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா, நம்ம தான் செய்யணுமா. நம்மளுக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு, பிஸ்கெட்லாம் போட்டு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது தான் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சின்னதாக ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம். தம்பி இல்லை, ஸோ தம்பி விட்டு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். எந்த மீன் வாங்கிட்டு வந்தாலும் ஒரே ப்ரொசீஜர் தான் செய்ய போகிறோம், ஒரே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் ஏதோ ஒரு மீன் வாங்கிட்டு வாங்கன்னு ஃபஸ்ட் டைம் மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. மத்தி மீன் நம்ம அதிகமாக நம்ம வீட்டில் அதிகமானதில் செஞ்சதே இல்லை. ஜிலேபி மீன் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவாங்க, ஃப்ரை பண்ணுவோம், இல்லைனா நம்ம குழம்பா வச்சுருவோம். இந்த டைம் மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வாங்க, எதுவும் இருந்தாலும் நம்ம செய்கிற ப்ரொசீஜர் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோடனே அதுக்கு மஞ்சள் உப்பு தூள் போட்டெல்லாம் நம்ம கழுவி வச்சாச்சு. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ஆட்டுவோம். மசாலா எல்லாத்துக்கும் ஒன்று தாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு மசாலாங்கெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம வணக்கிட்டு இந்த மசாலாலாம் நம்ம ஊற்றிடுவோம். மசாலா ஊற்றி நல்லா வணங்கின பிறகு கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருப்போம். ஏன்னா புளி ரொம்ப முக்கியம் இல்லையா. மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சரி, புளியை நம்ம கரைச்சி எடுத்து அதையும் ஊற்றி வச்சு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம மூடி விட்டுறணும். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் மீனை ஃபஸ்ட்டு போட்டக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும். அது எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வந்துட்டுருக்கேன். மீன் குழம்பு நல்லா கொதிக்கிறோம். நல்லா அந்த குழம்பு நல்லா போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதித்து எண்ணெய் மிதந்து வர டைமில் தான் நம்ம மீனை போடணும். மீனை போடுறதுக்கு நம்ம பாஸ் என்ன பண்ணிட்டாரு, நான் வர்றதுக்குள்ளேயே மீனை எல்லாம் போட்டாச்சு. மீனை போட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ நான் அதை லாஸ்ட்டாக தான் நான் எடுத்திருப்பேன். மீன் போட்டு அதெல்லாம் ஆஃப் பண்ண பிறகு தான் நான் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் 2 பேர் தட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு மீன் எப்படி சாப்பிட்றது நல்லா தான் இருந்துச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அந்த மீன் சாப்பிட்டு அப்படியே ஒரு தூக்கம் போட்டு லாஸ்ட்டாக ஈவினிங் ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு டீ போட்டு வச்சுருந்தாங்க. டீ போட்டு வச்சு குடிச்சிட்டு அன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. அன்னைக்கு டே மார்னிங் எழுந்திரிச்சதே ஒரு 10 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். ஈவினிங் 6 மணி வரைக்கும் நான் என்னென்ன ஒர்க் பண்ணன்றது இதுதான் போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் சண்டே அன்னைக்கு என்ன செஞ்சீங்க, என்ன நான்வெஜ் செஞ்சிங்களா இல்லை வெஜ் செஞ்சிங்களான்றது கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோக்கு இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸுக்கும் லாங் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் லாங் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுறவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தம்பி வேறு ஊரில் இல்லாதனால 2 பேர் தான் இருக்கோமா, கொஞ்சம் போர் அடிக்குது. அவன் வந்தோடனே அவங்களும் வந்தோடனே வீடியோக்குள்ளே அப்பப்போ காட்டுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக உட்காந்து இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, என்னை உட்காந்து கலாய்ச்சிட்டு இருந்தாரு, அதுதான் சிரிச்சிட்டு இருந்திருப்பேன். வீடியோ அந்த அன்னைக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.